it boom, boom, boom. Make all of my sauces. So I have peanut butter sauce, but I'm famous for my chili oil. Just a little spicy, just like me. நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதுல இது ராங்கா A விழுது. little spicy, just like me. தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன் திருந்திங்கடா கண்ணு திருந்திங்கடா. ஹலோ கைஸ், ஹாய், வெல்கம் டு விஷ்ணு டாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொரியன் ஃபுட் ஃபெஸ்டிவல் போகிறோம். யூஸ்வலாக நம்ம ஊர்லலாம் வந்துட்டு திருவிழா அந்த மாதிரிலாம் இடத்துல போயிட்டு நம்ம டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த ஊரில் எப்படி இருக்குது, கொரியன் ஃபுட் ஸ்டைல் எப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். நம்ம டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட போகிறோம், எப்படி இருக்குன்னு எல்லாமே நம்ம பார்ப்போம். வாங்க போகலாம். சார், ஆக்சுவலா கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமாவே இந்த ஆபரேஷன் நாங்க பிளான் பண்ணிட்டு தான் சார் இருந்தோம். இப்போ ஆக்சுவலாக வந்துட்டு ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்துட்டு இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. இந்த ஊரில் நம்ம வந்துட்டு பஸ்ஸில், மெட்ரோவில் இல்லை சைக்கிளில் கூட போகலாம். பட் மெட்ரோ வந்துட்டு ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால நம்ம பஸ்ஸில் போகிறோம். இங்கே ஒரு சைன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த சைன் எதுக்குன்னா, நான் இப்போ ஸ்டாப் பண்ண போகிறேன்னா நான் வந்து பஸ் டிரைவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. இது அதுக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக அந்த நோட்டீஸ் ஆகிடும். அண்ட் நம்ம இங்கேருந்தே டேரெக்டாக இறங்கிக்கலாம். பயப்பிடிச்சிட்டான், எல்லாம் டெக்னாலஜி. இன்னைக்கு ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு நம்மளோட ஜாயின் பண்ணுறது 2 பேர். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மீட் துரை பாண்டியன். ஸோ ஹாய், ஐம் துரை. ஸோ இன்னைக்கு எங்கேயோ கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, தூக்கத்தில் வந்து என்னையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. தலைவர் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு நேற்று நைட்டு ஃபுல்லாக ஷிஃப்ட்டில் இருந்திருக்காரு. தூக்கமே கிடையாது, ஒரு 3 நாளாக தூங்கவே இல்லை. டேரெக்டாக எழுப்பி அப்படியே அடிச்சு கூப்பிட்டு வந்துட்டேன். பார்ப்போம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு. கொரியன் ஃபுட் ஃபெஸ்டிவலாக நல்லா கூட்டமாக இருக்குது, சீனரியும் செம்மையாக இருக்குது. ஸோ செகண்ட் பர்சன் வந்துட்டு பாலாஜின்றவர். அவர் நம்மள மாதிரி தமிழ்லலாம் பேச மாட்டாராம். என்ன லாங்குவேஜில் பேசுகிறாருன்னு பாருங்க. என் பேர் பாலாஜி. என் தமிழ் பேச எனக்கு ரொம்ப தமிழ் தெரியாது. I don't know how to தமிழே வரலையே. అండ్ ఈరోజు అయితే మనం ఫెస్టివల్కి వచ్చాం, కొరియన్ ఫెస్టివల్కి. సో ఇక్కడ ఫుడ్ ఎలా ఉంటుంది టేస్ట్ చూద్దాం, అన్నీ చేద్దాం. అండ్ ముగ్గురం టేస్ట్ చూస్తాం, రివ్యూస్ ఇస్తాం. సో దానికోసం వెయిట్ చేయండి. சத்தியமாக அவர் என்ன பேசுகிறாரு எனக்கு புரியவே இல்லை. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சதுன்னா கமெண்ட்ல என்ன பேசினாருன்னு மட்டும் சொல்லுங்க தயவு செஞ்சு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அவன் அந்த பொண்ணு பின்னாடியே போயிட்டு இருக்கான் பாருங்க. அவன் யார் சாமி இவன், எங்கிருந்து வந்திருக்கான்? இவன் பாருங்க எவ்வளவு சோகமா இருக்கான்னு பாருங்க. போய்கிட்டே இருக்குங்க, ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? மனசாட்சியே இல்லைங்க. ஒரு தூங்குற மனுஷனை கூட்டிகிட்டு வந்துட்டு 1 கிலோமீட்டர் நடக்க விட்டா பரவாயில்ல, அது போயிட்டே இருக்கு 2 மைல் 3 மைல். You look very beautiful. Very nice, very pretty, very nice dress. Vamos, I know that you want it, boom. Lobos, we cannot stop haunting, boom. Ratatata, I'ma make it, boom, boom, boom. Drop, I go drop my bullet. These girls time, ego. La vida loca, ego. Good shot, shot, shot. தயவு செஞ்சு சார் இன்னும் ஒரு தடவை அதை ப்ளே பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். சாரி சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் கொஞ்சம் ப்ளே பண்ணுங்க சார். நானே செல்ல டவுன்லோட் பண்ணிக்கிறேன், ப்ளீஸ் சார் போடுங்க சார். Boom, vamos, I know that you want it, boom. Lobos, we cannot stop haunting, boom. Ratatata, I'ma make it, boom, boom, boom. 5 minutes later. சின்ன மைன்யூட் திங்ஸ்லாம் கூட இங்கே எக்ஸ்போ மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தமிழ் பீப்புள், தமிழ் கம்யூனிட்டி இந்த மாதிரி பண்ணால் என்னென்ன வைக்கணும் எக்ஸ்போவில் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.
அதாவது எப்பயுமே வெளியில இருந்து தான் பார்த்துருக்கோம், இதுக்குள்ள இருந்து பார்த்ததே இல்லை. இதான் அந்த மிஷின். இந்த வெண்டிங் மிஷின்ல யாரெல்லாம் என்னைய பிக் பண்றீங்களோ, அதாவது விஷ்ணு டாக்ஸை பிக் பண்ணணுமோ பிக் பண்ணிக்கோங்க. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? தேம்பாறு ஓட்டம் மார்க்கெட்டுக்குள்ள நான் பார்க்கலையே, அப்படி ஒரு ஓட்டம். பாலாஜி ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போறீங்க, அதுவும் ஆக்டோபஸ் சாப்பிட போறீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? Different. I don't know how I'm gonna taste it. So I ate fish and prawn, but not this octopus. So I'm so excited. Let's see how it's gonna taste. I'm gonna compare it with fish and prawn so that you can get habituated. So let's see. ஆரம்பிக்கலாங்களா? எப்படி இருக்கு பாருங்க அந்த ஆக்டோபஸ். இதுதான் வந்து அந்த ஆக்டோபஸ் இப்படி வச்சிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்க. ஐ டோன்ட் நோ. டேய் என்ன இலவுடாது? நல்ல விஷயம் தான். ஃபர்ஸ்ட் பைட் எடுத்து வைங்க, சாப்பிட்றத பார்ப்போம். So confused. Should I eat this or not? அது என்னன்னே தெரியலங்க, வாழெல்லாம் கொடுத்துருக்கானுங்க. எல்லாம் வாளோட சேர்த்து தான் சாப்பிட போறாருன்னு நினைக்கிறேன். இப்போ பார்ப்போம். கண்ணுலலாம் பட்டு சாப்பிட்றாரு தலைவர். It's like a prawn, something like prawn, but it's somewhat hard. I'll not eat this. நம்ம கடைசியாக பாலாஜியை கன்வின்ஸ் பண்ணி அந்த வாழை சாப்பிட வைக்க போகிறதான் பிளானு. சாப்பிடு பாலாஜி, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்கும், அது சூப்பராக இருக்குமா, டேஸ்டியாக இருக்கும்னு சொன்னாங்க எல்லாருமே. How do I tell you? Mueve tu cuerpo, haz eso acá alrededor. Será un tres, rompe la. நெக்ஸ்ட் கடை எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூவுன்னு ஏதோ இருக்குது, நம்மளுக்கு எப்படின்னு படிக்க தெரில. இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிக்கன் விங்ஸு, லேம் ஸ்கியூவர்ஸு, அப்புறம் வந்துட்டு கேண்டட் ஃப்ரூட்ஸ். இதுதான் நம்ம மெயினாக ட்ரை பண்ண போகிறோம் வெஜ்ஜில். ஸோ ஃப்ரூட்ஸில் தான் அந்த சுகர் கிளேஸ் போட்டு இருக்குள்ள, இந்தியாவிலே பார்த்துருப்பீங்க, பட் இங்கே இதுதான் ரொம்ப ஃபேமஸ் போல். இப்படி தான் மேக் பண்ணுறாங்க ஆக்சுவலாக இங்கே. இந்த இதில் ஃபுல்லாக அந்த சுகர் இதை போட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் இந்த ஒரு ஸ்கூவர்ஸ் மாதிரி இதில் போட்டு கோல்டில் போட்டுடுறாங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட்றேன் இதை. ஆக்சுவலாக ரொம்ப நல்லாவே இருக்குது. சுகரோட கோட்டிங் அந்த ஃப்ரூட்ஸ் மேலே வச்சுட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. எல்லா ஃப்ரூட்ஸுமே இருக்குது, கிரேப்ஸ், ஸ்ட்ராபெரி, ரொம்ப இன்னும் ஸ்வீட்னஸ் கொடுக்குது. ஆக்சுவலாக செம்மையாக இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இந்த ஹனிபியை சாப்பிட்றாதீங்க நீங்கள். What you guys are famous for? We're famous for our Korean street toast. Okay. It's amazing. We're the only one who sells it in Montreal. What is the famous thing In a restaurant? Yeah. Ooh, I think it will be the kimchi fries. Okay. Yes, very good. I'll Yeah. try. I am Hungry Diana and I make dumplings. Oh, you started this entire thing? Yes, I started during the pandemic. It was really just a fluke. Started at Instagram Live and then it just took off and I haven't stopped since. And I also make all of my sauces. So I have peanut butter sauce, but I'm famous for my chili oil. Just a little spicy, just like me. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா A விழுது. little spicy, just like me. தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா.
ரொம்ப குஷியோ? ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கு. ஆக்சுவலி வேஃபிள் வந்து பெருசாக எனக்கு பிடிக்காது, பட் இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது, நல்லா இருக்குது. என்னோட வேஃபிள்லாம் இப்படி தான் இருக்குங்கிற என்னோட ஒரு பார்வையவே இது மாற்றிருக்கு. சூப்பராக இருக்குது. அதாவது எதுக்குன்னா இந்த கண்டெய்னர்ஸ்லாம் கொடுத்தோம் அப்படின்னா வாங்கும்போது ஒரு ஸ்டால்லையும் $2 எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க. இப்போ இந்த கண்டெய்னர்ஸ்லாம் மறுபடியும் கொடுக்கும்போது $2 ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அதாவது முடிச்சாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. எல்லா ஃபுட்ஸுமே ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா கண்டென்ட்டுக்கு விஷ்ணு டாக்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் அழுத்திடுங்க. உண்மை மெதுவாய் பேசும் அன்று நீயே வாழ்வில் வெல்வாய் கலங்காதே. Subscribe to Vishnu Talks.